வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ME 25007 பேப்பரில் எலிமெண்ட்ரி நம்பர் தியரி டாப்பிக்கில் மெயின் டாபிக் சைனீஸ் ரிமைண்டர் தியரம். நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ரிமைண்டர் தியரம் பேஸ்டாக நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். இது ரிப்பீட்டட் டாப்பிக்கு, மெயின் கான்செப்ட்டு. நம்ம சேனலில் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக 4 to 5 ப்ராப்ளம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா ப்ராப்ளமே பாருங்கள், ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோக்கஸ் பண்ணால் ஈஸியாக மூவ் பண்ணலாம். இப்போ ட்ரை பண்ணலாமா? யூசிங் சைனீஸ் ரிமைண்டர் சிஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க. இதோட பேசிக் அண்ட் ரிசல்ட்ஸு, சைனீஸ் ரிமைண்டர் தியரத்தோட ப்ரூஃப் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ரிமைண்டர் தியரம் பேஸ்டான கண்டென்ட்டு. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கிளாஸில் ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாம். x is concurrent to 1 modulo 3, x concurrent to 2 modulo 5, x is concurrent to 3 modulo 7. இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் we write the given data. எப்போவுமே நம்ம சேனலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற எல்லா கண்டென்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவை ஃபஸ்ட் எழுதும். அதில் என்னென்ன ஸ்டெப்ஸுக்கு என்னென்ன தேவையோ அந்த டேட்டாவை அங்கேயே ஹைலைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போவும் நம்ம அதே ப்ராசஸில் எழுதலாம். கிவன் டேட்டா எடுத்துக்கலாம். அண்ட் இதில் மாடுலஸ் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா மாடுலோ வேல்யூ என்ன இருக்குது? 3, 5, 7. இதை ஹைலைட் பண்ணிக்குவோம். இந்த டாப்பிக்கில் நம்ம 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். A1, A2, A3, ஸ்மாலில் M1, M2, M3 அண்ட் கேப்ஸில் M1, M2, M3. இதுக்கு ரிலவெண்ட்டாக Y1, Y2, Y3. ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாடல் ஃபுல்லாகவே. இது மட்டும் என்னென்ன ஸ்டெப்பில் எப்படி ஃபாலோ பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ மாடுலஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா M1 ஃபர்ஸ்ட் வேல்யூ 3, செகண்ட் வேல்யூ 5, தேர்ட் வேல்யூ 7 ஹைலைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆக்சுவலி ப்ரைம் நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு நம்ம பேர் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிலேட்டிவ்லி ப்ரைம் தான். தட் இஸ் இதோட GCD வேல்யூ நமக்கு 1 தான் கிடைக்க போகுது. 3 and 5 பார்த்தாலும் சரி, 5 and 7 பார்த்தாலும் சரி, 3 and 7க்கு செக் பண்ணாலும். These all are relatively prime numbers pairwise. ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம ரிமைண்டர் தியரம் வைஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். பை சைனீஸ் ரிமைண்டர் தியரம் த லீனியர் சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். கண்டிப்பாக ஒரே ஒரு சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கிறதுனால நமக்கு யூனிக் சொல்யூஷன் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இது எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இதுவரை கிவன் டேட்டா என்ன ப்ரொசீஜர், ஏன் சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், இதோட அவுட்புட் என்னங்கிறத ஹைலைட் பண்ணிடுவோம். இப்போ ஃபாலோ பண்ணலாம். ஸ்டெப் 1 டு ஃபைண்ட் M வேல்யூ. ஃபஸ்ட்டு M வேல்யூ பார்க்கணும். M ஈக்குவலன் டு M1 இன்ட்டு M2 இன்ட்டு M3. ஸோ M1, M2, M3ல நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். 3, 5, 7 அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஒர்க் அவுட் பண்ணால் எம்மோட வேல்யூ 105. ஹியர் A1 ஈக்குவலன் டு 1, அதாவது கான்ஃபரன்ஸ் வேல்யூவில் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த வேல்யூவை தான் நம்ம A1, A2, A3 எடுக்கணும். ஸோ A1 1, A2 2, A3யோட வேல்யூ 3 ஹைலைட் பண்ணிக்கலாமா? ஸோ அதை தான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருப்போங்க. A1 ஈக்குவலன் டு 1, A2 ஈக்குவலன் டு 2, A3 ஈக்குவலன் டு 3. ஸ்டெப் 1ல் M வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். A1, A2, A3யோட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஸ்டெப் 2 பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் நம்ம பார்க்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா டு ஃபைண்ட் M1, M2 அண்ட் M3 பார்க்கணும். ஸோ M1 வேல்யூனா M by M1. எம்ங்கிறது ஸ்டெப் 1ஓட ஆன்சர். எம்ங்கிறது ஃபஸ்ட்டு மாடுலோ வேல்யூ நமக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்கல்ல 3 மாடுலோ 3ங்கிறதுனால 3ஆல் டிவைட் பண்ணி 35. செகண்ட் M2ஓட வேல்யூனா M டிவைட் M2 105 by 5. 5ங்கிறது செகண்ட் மாடுலோ வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணால் 21. M3 M by M3 ஒர்க் அவுட் பண்ணால் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15 வருது. ஸ்டெப் 2ல் நம்ம M1, M2, M3 இந்த ஹெட்டிங்கில் போட்டுருக்க டேர்ம் வைஸ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஸ்டெப் 3 டு ஃபைண்ட் Y1, Y2 அண்ட் Y3 வேல்யூ பார்க்கணும். இதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். MI YI இஸ் கான்கரன்ஸ் டு 1 மாடுலோ MI. இந்த மாடுலோ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களே இந்த ஆர்டரில் இப்போ ஃபாலோ பண்ண MI பேஸ் தான் உங்களுக்கு 1 வருதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி நம்ம மாடிஃபை பண்ணணும். இதுக்கு தான் நம்மளுடைய தேர்ட் ஸ்டெப்போட ஆன்சர். இப்போ பாருங்கள், நமக்கு 3 கான்கரன்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுங்க, ஐக்கு பதிலாக 1 போட்டுக்கலாம். அப்போது M1 Y1 இஸ் கான்கரன்ஸ் டு 1 மாடுலோ M1. M1ங்கிறது ஸ்டெப் 1ல் இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்ல 35 அந்த ஆன்சர் எடுத்துக்கலாம். ஸோ 35 Y1 is concurrence to 1 modulo 3. 35க்கு 3 வந்து நம்ம மாடுலோ வேல்யூ பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா என்ன வந்துருக்கலாம்னா 36 தான் -1 வருது. ஸோ -1 Y1 நியரர் வேல்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ -1 ஆன்சர் வருது. Y1 ஈக்குவல் 1 மாடுலோ 3. நமக்கு ஆன்சர் இங்கே 1 தான் வரணுங்கிறப்ப 1 ஓகே, நெகட்டிவ் ஆர்டராக இருக்கிறதுனால -1. இல்லை இன்னும் இதை டெப்த்தாக சொல்லணும்னா -1க்கு திருப்பி நீங்கள் மாடுலோ வேல்யூ பாருங்கள். 1 டைம்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும் மினிமம் வேல்யூ. ஸோ இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா we get ஆன்சர் 2. இந்த ப்ராசஸ்னாலும் சரி, அப்படி இல்லை நான் டேரெக்டாகவே செக் பண்ணிக்கிறனாலும் சில சமயம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ 2
அப்போ 2 modulo 3. m1 y1 ஓட மாடுலோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் y1க்கு 2 வருது. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அடுத்து 2 பேஸ்டாக பார்க்கலாம். m2 y2 is concurrence to 1 modulo m2. அப்போ m2 ஓட வேல்யூ 21, y2 is concurrence to 1 modulo 5. இப்போ செக் பண்ணலாம். 21க்கு 5 இங்கே வந்து நமக்கு ரிமைண்டர் வந்து 1 எக்ஸிஸ்ட் ஆனால் டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு 1 வரா மாதிரி மாடுலோ வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ 21க்கு 5 பாருங்கள். 21 5 பார்த்தீங்கன்னா 4 5s are 20, ரிமைண்டர் 1. ஸோ y2 is concurrence to 1 modulo 5. சரிண்ணா, சூப்பர். அடுத்து தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஐக்கு பதிலாக 3 போடலாம். அப்போ m3 y3 is concurrence to 1 modulo m3. m3க்கு பதிலாக 15, y3 concurrence to 1 modulo 7. ஸோ 15க்கும் 7க்கும் பார்க்கணும். 15 7 ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா 2 times 14 வரும். ஸோ 1 எடுத்திங்கன்னா 1 modulo தான் வருது, ரிமைண்டர் 1 வருது. நமக்கு கண்டிஷன் வைஸ் 1 தான் வரணும். இட்ஸ் வெரிஃபைட். அப்போ y3 is concurrence to 1 modulo 7. இந்த ஸ்டெப் 3 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். இதுதான் முக்கியமான டாப்பிக்கு. இந்த 2 டாபிக் ரெலவெண்ட்டாகவும் நமக்கு மாடுலோ வேல்யூ 1 வருதான்னு மட்டும் செக் பண்ணி எழுதிக்கணும். இப்போ y1 y2 y3 3 டேட்டாஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டெப் 4 பொறுத்தவரை எக்ஸ் வேல்யூ பார்க்குறோம். பை சிஆர்டி சைனீஸ் ரிமைண்டர் தியரம் வைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஈக்குவல் டு 1 2 3 ஏஐ எம்ஐ ஒய்ஐ ஆஃப் மாடுலோ எம். அதாவது ஏஐங்கிறது கொஷினில் கொடுத்துருக்கிற டேட்டா, எம்ஐங்கிறது நம்ம ஸ்டெப் 2ல் பார்த்த ஆன்சர், ஒய்ஐங்கிறது ஸ்டெப் 3ல் பார்த்த ஆன்சர், மாடுலோ எம்ங்கிறது நம்ம ஸ்டெப் 1ல் பார்த்தது. ஸோ பாருங்கள், லாஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு ப்ரீவியஸாக பார்த்த எல்லா கேல்குலேஷனுமே இதில் கம்பைண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ அப்ளை பண்ணால் a1 m1 y1 plus a2 m2 y2 a3 m3 y3 மாடுலோ m. இப்போ வேல்யூ எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏக்கு பதிலாக ஃபஸ்ட் வேல்யூ 1 35 2, a2ங்கிறது செகண்டு, m2 21, y2 நமக்கு தேர்ட் ஸ்டெப்பில் எப்போ மாடுலோ வேல்யூ 1 வருதோ அந்த ஆன்சர் எடுத்துருப்போம். 1 தான் வந்தது, டேரெக்டாகவே ஆன்சர் வந்தது செகண்ட் அண்ட் தேர்டில். ஸோ டேரெக்டாக எடுத்துக்கலாம். மாடுலோ எம்ங்கிறது ஸ்டெப் 1ல் நம்ம பார்த்துருக்குற ஆன்சர் 105. இதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா we get answer 52. அப்போ 52 modulo 105. Therefore 52 is the unique solution of linear system modulo 105. Step 5 conclusion எடுத்து எழுதணும். The general solution is x equal to 52 plus 105t. t belongs to z. இன்டிஜர்ஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலி சைனீஸ் ரிமைண்டர் தியரம் நமக்கு பார்ட் சி கொஷினில் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு x1 டேட்டா கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதிக்கோங்க. மாடுலோ டேட்டா எழுதிட்டு சைனீஸ் ரிமைண்டர் தியரம் ஏன் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துட்டு ஸ்டெப் 1ல் எம்மோட வேல்யூ ஹைலைட் பண்ணணும். ஸ்டெப் 2ல் m1 m2 m3 3 வேல்யூஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸ்டெப் 3ல் y1 y2 y3 இது மட்டும்தான் கொஞ்சம் யூனிக்கு. மற்றபடி இதுவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக மாறிடும். நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 1 வருதான்னு மட்டும்தான் செக் பண்ணணும். அதுக்கு ஏற்றபடி எழுதணும். நிறைய ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுவும் ஈஸியாகிடும். ஸ்டெப் 3ல் y1 y2 y3 வேல்யூ பார்த்துட்டு ஸ்டெப் 4ல் நம்ம எக்ஸோட வேல்யூ ஃபோக்கஸ் பண்ணணும். சிக்மா ஏஐ எம்ஐ ஒய்ஐ ஆஃப் மாடுலோ எம். ஸ்டெப் 5ல் நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை ஹைலைட் பண்ணாலே போதும். ரொம்ப சிம்பிளான மாடல் தான். ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரே ஒரு ப்ராப்ளம் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் ரெலவெண்ட்டாக நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். நியர் 3 to 5 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.